ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ அனிமி லாங்டிவ் ஸ்கில் ஃப்ரூட் மாஸ்டர். ஓகேவா? ஸோ இது வந்து எது ரிலேட்டடாக இருக்குன்னா, நான் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம அந்த ஃபெயிலியர் ப்ரொஃபஷனல் இருக்குல்ல, ஃபெயிலியர் ஃப்ரேம் 2024 இறங்கினா ரிவெஞ்ச் அனிமி இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடாக தான். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தான் மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஒயிட் கலர் ஸ்குவாட் மாஸ்டரும் அவரும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் இது ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனை இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃப்ரூட் மாஸ்டர் லைக் எப்படின்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க ஒரு அங்கே வளர்கிற ஒரு ஊரில் வளர்கிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து அவங்களோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணக்காக அவங்களுக்கு பவர் எப்படி கிடைக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் ஃப்ரூட்னு ஒன்று இருக்குது, ஸ்கில் ஃப்ரூட்டுன்னு. ஸோ அந்த ஸ்கில் ஃப்ரூட்டை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அந்த பவர் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோ பேர் வந்து லைட், ஹீரோயின் பேர் வந்து லூனா. ஓகேவா? ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து அட்வென்ச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டுகெதர் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஃப்ரூட் ஸ்கில்லை சாப்பிடுறது. ஸோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பவர் கிடச்சிருக்கு, த ஸ்குவாட் சைனைட்டுன்னு ஒரு பவர் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட போகிறாரு. ஹீரோ சாப்பிட போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஃப்ரூட் மாஸ்டர்னு ஒரு பவர் கிடைக்கிது. ஸோ எல்லோரும் அதை வந்து லோவர் இதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரூட் மாஸ்டர் வந்து ஒன் ஆஃப் த அட்வென்ச்சரை பண்ண முடியாது, நீங்கள் கில்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எல்லாமே ஊர்லேயே இருந்து எதாவது வேலை பார்த்து பிழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாஸ்டர் கூட சண்டை போட முடியாது. ஸோ இன்னொரு என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிட முடியும். ரெண்டாவது ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சு அவங்க சாகிற நிலம வரைக்கும் போவாங்களாம். அது ஒன் ஆஃப் த பாய்சன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா டெத்து அப்படின்னு. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து 2 ஃப்ரூட் சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்குமே. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயின் வந்து கில்டில் சேர்ந்து பெரிய ஆளாக வந்துட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ராங் வரைக்கும் வந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து எதுவுமே ஆகலை, ஒன் ஆஃப் த ஃப்ரூட் மேக்கர் தான். ஏன்னா வெஜிடபிள் கூட அவரால் மேக் பண்ண முடியாது, ஃப்ரூட் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். ஸோ அது எல்லா ஃப்ரூட்டையும் மேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தைய வந்து அந்த ஊர் தலைவர் இருப்பார்ல, அவர் வந்து நீ இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. அந்த சின்ன குழந்தையும் இவர் கூட வளர்ந்துட்டு வருது. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, சின்ன குழந்தை குக் பண்ணிவிட்டு இவங்களை வந்து கூப்பிடு, இவர் தான் ஒரு மாஸ்டர், உடனே இவரை வந்து கூப்பிடு, லைட் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இவர் வந்து இவங்க 2 பேர் சாப்பிட போகும்போது சடனாக வந்து இவனுக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்போ அந்த ஸ்கில் ஃப்ரூட்டை பற்றி சொல்கிறான் அந்த குழந்தைகிட்ட, இந்த நீ உனக்கு ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கில் ஃப்ரூட்டை சாப்பிட்லாம், அது வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து அப்போ ஒன்று இந்த குழந்தை சொல்ல, ஐயோ நான் தெரியாமல் இந்த குக்கிங்கில் இதை போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பார்க்க டேஸ்டியாக இருக்குன்னு தோணுச்சு, அதை போட்டுட்டேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவன் வந்து அந்த குழந்தை ஃபஸ்ட் ஃப்ரூட்டு, ஆனால் இந்த பையன் வந்து இதுக்கு 2வது ஃப்ரூட்டு. உடனே கீழே வந்து சாவர நிலைமைக்கு போகிறான். பட் இவன் கொஞ்சம் நார்மலாகிடுறான். என்ன நான் சாவ மாட்டேங்கிறேன் அப்படின்னு. சடனாக பார்த்தா இவன் வந்து ஃப்ரூட் மாஸ்டர்னால வந்து இவனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஈட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இவனுக்கு செகண்ட் ஒரு ஸ்கில் கிடைக்குது, ஸ்குவாட் கார்டுன்னு ஒரு ஸ்கில் கிடைக்குது. அதை வச்சு அட்வென்ச்சரில் கில்டில் சேர்ந்து இவனும் மாஸ்டர்லாம் கொள்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அப்படின்னா லூனா ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்லுவாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோ ஒரு மாதிரி ஷாக்கில் வரும்போது உடனே வந்து சடனாக ஒரு ஹைடன் ஃபேஸ் போட்டுட்டு வாரான். வந்து உண்மையான சொல்ல, எனக்கு அந்த கில்டில் இருக்க பிடிக்கல, ஏன்னா அவங்க யாருமே மக்களை பார்க்க மாட்டேங்காங்க, பணத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படி. அப்போ இவன் சொல்கிறேன், அப்போ என் கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அந்த கில்டு பிடிக்கல. அப்போ அவள் வந்து பயப்படுறான், ஏன்னா இவன் வந்து இவனுக்கு அவ்வளோ பவரில் நினச்சிட்டு அவளுக்கு பயப்படுறான். ஸோ 1-on-1 வெர்சஸ் வச்சு அவங்க கில்டு லீடரும் இவனும் சண்டை போட்டு இவளை வந்து ஜெயிச்சு இவனோட டீமுக்கு எடுத்துக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு ஹோலி சிஸ்டர் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லா அனிமேலையும் ஒன் ஆஃப் த ஹோலி சிஸ்டரை வந்து தப்பாகவே காட்டுறாங்க, ஏன்னு தெரில, அவ்வளோ வில்லத்தனமாக எனக்கு தெரில. பட் இதுலேயும் அதே மாதிரி ஹோலி சிஸ்டரை வந்து கொஞ்சம் ஆஃப் த கெட்டவன் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது ஏன்னு தெரில, போக போக நல்லவங்களாம் மாறுவாங்களான்னு தெரில. பட் ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு கெட்டவங்கள மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஹோலி சிஸ்டர் வந்து இவளை திரும்பி கூப்பிட்றாங்க, இவள் வரமாட்ட சொல்கிறா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து லோவஸ்ட் ரேங்க் தான் கொடுக்குறாங்க, அப்படின்னா லோ அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி. ஸோ அதையும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேகரித்து ஓரளவுக்கு லீவ் பண்ணிட்டு வரும்போது சடனாக வந்து ஒரு பெரிய ஒரு டெட் மிஷினை கொடுக்குறாங்க. டெட் மிஷினை கொடுத்து இந்த லூனாவும் லைட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து போய் அந்த டெட் மிஷினை முடிக்கலாம் போகும்போது அவங்க அதை பற்றி ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது அந்த இடத்துக்கு போன 18 அட்வென்ச்சர் அப்படின்னா கில்டு சூப்பர் பவர் உள்ளவங்க வந்து செத்துருக்காங்க, ஸோ நீங்களும் போனால் செத்துருவீங்க அப்படின்னு. ஆனால் நம்மளோட ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் அவன் எதிர்பார்த்தது மிஷின்ஸ் அதுதான். ஸோ அதுக்குனால போயான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. சின்ன பொண்ணுக்கு வந்து அப்ரைசல்
அப்படி சொன்னால் அவங்களோட ஸ்கில் என்னென்னா ஒருத்தனுக்கு என்ன பவர் இருக்குது, அவன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவான், அவங்களோட பவர் என்ன, யாரெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறது அவளோட ஸ்கில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 பேர் சேர்ந்து அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. அதுதான் அவங்களோட பெரிய மிஷினாக இருக்குது. ஸோ அந்த உள்ளே போன உடனே எல்லோரும் அவங்க கேட்ட எல்லா 18 பேருமே 18 மேலேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு. ஓகே, ஓரளவு சூப்பராக போயிட்டுருக்கு. சடனாக பார்த்தா நம்ம ஹோலி சிஸ்டர் தான் நம்ம லூனாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கு டீம்லேருந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மிச்சம் 2 பேரையும் கொல்லுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. இது ஒரு பெரிய வேற லெவல் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு ஒரு ஸ்டோரி. ஸோ இது வரையும் 4 எபிசோடு இறங்கியிருக்கு. நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படி கண்டிப்பாக பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி தான். நான் இப்போ சொன்னேன்ல ஃபெயிலியர் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ ஓகேவா, நீங்கள் அனிமி மெத்தடில் பார்க்கும்போது நம்ம இடத்துல அது வேறு லெவல் ஹெச்டி பிரிண்ட் வரைக்கும் மாதிரி போகும். அந்த அனிமி அந்த கேம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி பிரிண்ட்டுக்கு வரும். ஸோ இது ரொம்ப நீட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ நல்ல க்யூட்டஸ் ரியாக்ஷனும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதில் ஃபைட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு வரைக்கும் 4 எபிசோடாக வந்திருக்கு. ஓவரால் ஸ்டோரி நம்ம இதை கொண்டு வரல. ஸோ 4 எபிசோடில் என்னெல்லாம் தர முடியும் அதெல்லாம் சூப்பராக தந்திருக்காங்க. ஸோ ஃபைட்டையும் பார்க்கணும், மேஜிக்கும் இருக்கணும், சேம் டைம் நிறைய ஸ்கில்ஸ்னால் அதை கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட் முடிவு 4th எபிசோடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ட்ராகன் வந்துடும். அந்த ட்ராகனை எதுவுமே கொல்லவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்குவாட் மாஸ்டராலையும் பண்ண முடியாது, நம்மளோட லூனாவாலையும் பண்ண முடியாது. ஸோ ஸ்குவாட் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த பொண்ணு நீங்கள் தான் ஃப்ரூட் மாஸ்டர் ஆச்சு, நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு. இவங்க நம்ம 4-5 ஃப்ரூட் சாப்பிட இவனுக்கு ஸ்கில் எதுவுமே கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் ஒரு ஸ்கில் கிடைக்கிது. என்ன ஸ்கில்னால் ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி ஒரு ஸ்பிரிட் கையில் உருவாகுது. அந்த ஸ்பிரிட் யாரை வேணாலும் தூங்க வைக்கிறது, என்ன ஒரு பெரிய அனிமல்னாலும் தூங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டை என்ன எப்படி யூஸ் பண்ணி ட்ராகனை தூங்க வச்சு அவங்க எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வராங்கன்னு 4th எபிசோடில் முடிச்சிட்டாங்க. ஸோ 5th எபிசோடு அந்த ஹோலி நம்ம சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களை தனியாக கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு கோர்ட்டில் பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது ஏன்னா இந்த ஒவ்வொரு எபிசோட் மூவிலையும் ஓரளவுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டோரி எது வரப்போகுதுன்னு அழகாக சொல்கிறாங்க. அதனால நான் இதை சொல்கிறேன், ஓகேவா. அதுலேருந்து அந்த பஞ்சாயத்துலேருந்து என்னெல்லாம் வரப்போகுது தெரில. அதுக்கு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி சொல்லலாம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஃபெயிலியர் ஃப்ரேமில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் மாதிரி தான் இங்கேயும் மேக்ஸிமம் ட்ராவல் ஆகுது. ஒரு சின்ன பொண்ணு, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஹீரோயின், சேம் டைம் நம்ம ஹீரோ எல்லாமே ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகுது. சேம் டைம் ஹோலி சிஸ்டர் வில்லனாக காட்டியிருக்காங்க. பட் இது ரிவெஞ்ச் மூவியாக கேட்டிங்கன்னா ரிவெஞ்ச் மூவியே கிடையாது, ஒரு லவ்லியான மூவி. பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா. அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ERP அனிமி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை, see you.